ஜனவரி 24, 1966 வியன்னாவில் நடக்கக்கூடிய IAEA கூட்டத்திற்காக ஹோமி பாபா பயணம் செய்த ஏர் இந்தியா விமானம் மவுண்ட் பிளாங்க் மலைத்தொடரில் நொறுங்கி விழுந்ததாக சொன்னாங்க. இந்திய நேரப்படி காலை 11:32 பிரெஞ்சு அரசாங்கம் அறிவித்தது. ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செஞ்ச அத்தனை பேரும், அதாவது 117 பேரும் இறந்து விட்டதாக சொன்னாங்க. பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் ஈடு செய்ய முடியாத இந்த பெரும் இழப்பை சுட்டிக்காட்டி இந்திய மகனுக்காக தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். ஐநா சபையும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தியது. அப்பாவை பறி கொடுத்த குடும்பம் எப்படி எதிர்காலத்தை பற்றி 1000 கேள்விகளோட கதிரை எழுமோ அப்படி எழுதது இந்தியா. ஆனால் ஒன்று, இந்தியானால இதை நம்பவே முடியல. உள்ளுணர்வு ஏதோ சொல்லுச்சு, இது நிச்சயமா பிரெஞ்சு அரசாங்கம் அறிவிச்ச மாதிரி விபத்தா இருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்கணும். லால் பகதூர் சாஸ்திரியுடைய மரணம், ஹோமி பாபாவுடைய மரணம், அமெரிக்க உளவுத்துறை CIAவோட கள்ளச்சிரிப்பையும் இணைச்சு பார்க்க தொடங்குச்சு. பதில் ஜார்ஜ் டக்ளஸ் எழுதிய கான்வர்சேஷன் வித் த க்ரோ. மவுண்ட் பிளாங்க் மலைத்தொடரில் வெடிச்சு சிதறின அந்த ஏர் இந்தியா விமானத்துக்கு பேரு கஞ்சன்ஜங்கா. என்னது, வெடிச்சு சிதறிச்சா? மலைத்தொடரில் மோதி நொறுங்கினதாக தானே அறிவிச்சாங்க. ஆனால் அது போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய தான் போகுது. மவுண்ட் பிளாங்க் மலைத்தொடரில் மலையேற்றம் செய்தவங்க ஏர் இந்தியா விமானத்தோட சிதறன பாகங்களை நிறைய இடத்துல பார்த்தாங்க. இந்த புகைப்படம் ஏர் இந்தியா விபத்துக்குள்ளான இடத்துல விமான பாகத்தையும் பனிப்பாறைகளுக்குள்ள புதைஞ்சு கிடத்த தி ஹிந்து பத்திரிகையும் காட்டுது. ஜனவரி 24, 1966 வெளியான பத்திரிக்கை. பயணம் செய்த யாரோ வைத்திருந்த ஹிந்து பத்திரிக்கைன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இங்கே நம்ம கூர்மையாக கவனிக்க வேண்டியது, மோதி நொறுங்குற விமானத்துக்கும் வெடிச்சு சிதற விமானத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. வெடிச்சு சிதற விமானங்கள் தான் பல இடங்களில் சிதறடிக்கப்படும். அதை மலையேற்ற செய்தவங்க பல இடங்களில் பார்த்த விமானத்தோட பாகங்கள் பிரெஞ்சு அரசாங்கம் சொன்ன கதைக்கு நேரெதிராக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விமானம் மோதி நொறுங்கினதாக சொல்கிறாங்க. ஆனால் விமானம் அப்படி மோதி நொறுங்கினதுக்கான எந்த தடயமும் மவுண்ட் பிளாங்க்ல இல்லை. சரி, ஹோமி பாபா எப்படி இறந்தார்? அந்த மரணத்திற்கு பின் இருக்கக்கூடிய சதி திட்டங்கள் என்ன? ஹோமி பாபா இறந்ததுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டுச்சு. தொலைத்தொடர்பு செயலிழந்ததுனால விமானியை தொடர்பு கொள்ள முடியாமல் போச்சு. அதனால் விமானம் பறக்கும் இடம், உயரத்தை எல்லாம் சொல்ல முடியல. மற்றொரு காரணம் தொழில்நுட்ப கோளாறு அடைந்தது. மொத்தத்தில் அங்கிருந்த அத்தனை பேரும் பச்சை பொய்யை தான் பேசினாங்க. ஹோமி பாபாவோட மரணத்துக்கு பின்னாடி நிறைய மர்மங்கள் இருக்குன்னு எல்லோரும் நம்புறதுக்கு வலுவான காரணங்கள் இருக்கு. ஹோமி பாபா நேருவை பலமுறை சந்திச்சு பேசினார். இந்தியாவுடைய எல்லை பிரச்சனையில் உள்ள நாடா பாகிஸ்தான், சைனா தொடர்ந்து இருக்கு. இந்தியாவோட பாதுகாப்பு தன்மைக்கு அணு ஆயுத தேவையையும் அணுகுண்டு தயாரிக்க வேண்டிய அவசியத்தையும் பலமுறை வலியுறுத்தினார். ஆனால் நேரு அமைதி விரும்பக்கூடிய இந்தியா அணுகுண்டு தயாரிப்பது சரியா இருக்காதுன்னு மறுத்தார். நம்ம நாடு அமைதியா சந்தோஷமா எதிரி நாடுகளுடைய தொல்லை இல்லாமல் வாழணும்னு சொன்னால் இந்தியா அணுகுண்டுள்ள நாடுங்கிற பயம் இருக்கணும்னு வாதம் செய்தார் ஹோமி பாபா. ஆனால் ஹோமி பாபா சொன்னதில் எவ்வளோ அர்த்தம் புதிஞ்சிருக்குன்னு நேருனால் புரிஞ்சுக்க முடியல. 1962 இந்தியாவுக்கு சைனா கொடுத்த தோல்வி நேருவை மனோரீதியாக பாதிச்சது. 1964 மே 27 நேரு அவர்கள் இறந்து போனார். இதற்கிடையில் 1964 அக்டோபர் 16 சைனா முதல் அணுகுண்டு சோதனையை நடத்தி காட்டியது. பிரச்சனைக்குரிய நாடான சைனா அணுகுண்டு சோதனையை நடத்தினதுக்கு அப்புறம் இந்தியா எப்படி பாதுகாப்பாக தூங்க முடியும்? 1965 லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டராக பதவி ஏற்றுக்கிட்டார். இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிச்சது. அந்த போரில் பாகிஸ்தான் படுதோல்வி அடைஞ்சது. ஜெய் ஜவான் ஜெய் கிஷான்கிற முழக்கம் அந்த போரில் பிரசித்தி பெற்ற ஒன்று. சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து தொடர்ந்து எல்லை பிரச்சனைகளை சந்தித்த இந்தியா, அணுகுண்டுள்ள நாடாக மிரட்டும் சைனாவை பார்த்த இந்தியா அணுகுண்டோட அவசியத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சது. பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஹோமி பாபாவுடைய வார்த்தையில் உள்ள முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அணுகுண்டு தயாரிப்பதற்கான ஒப்புதலை அளித்தார். 1965 ஹோமி பாபா ஆல் இண்டியா ரேடியோவில் இந்தியா இன்னும் 18 மாதங்களில் அணுகுண்டு சோதனையை நடத்தி முடிக்கும் என்று அறிவித்தார். அவ்வளவுதான், எல்லா நாடுகளும் அதிர்ந்து போச்சு. குறிப்பாக பாகிஸ்தான், சைனா, அப்புறம் முக்கியமாக இந்த அமெரிக்கா. ஏன்னா சொன்னது உலகின் தலை சிறந்த அணுசக்தி விஞ்ஞானி.
அணுகுண்டு தயாரிக்கிறத பெரிய சவாலாக நம்ம பாபா என்றைக்கும் நினச்சதே கிடையாது. இந்தியாவுடைய ஒப்புதலுக்காக காத்திருந்தார், அவ்வளவுதான். இந்த நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக தாஸ்கண்ட் சென்ற லால் பகதூர் சாஸ்திரி இதய அடைப்பினால இறந்து போனதாக சொன்னாங்க. நம்பவே முடியல. தேதி ஜனவரி 11, 1966. சரியாக 13 நாள் இடைவெளியில் ஹோமி பாபாவும் மர்மமான முறையில் விபத்துக்குள்ளானார். அதோட இந்தியாவோட அணுசக்தி கனவு கடுமையான பின்னடைவை சந்திச்சது. லால் பகதூர் சாஸ்திரியோட அணுகுண்டு தயாரிப்புக்கான ஒப்புதல், ஹோமி பாபா இன்னும் 18 மாதங்களில் அணுகுண்டு தயாரிக்கப்படுங்கிற அறிவிப்பு, அதை தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரியோடைய மரணம், வெறும் 13 நாள் இடைவெளியில் ஹோமி பாபாவுடைய மரணமும், இந்த மொத்த நிகழ்வும் ஒரே வருஷத்தில் நடந்து முடிஞ்சிச்சு. இந்த புள்ளிகளை சரியாக இணைச்சு பார்க்குறவங்களால இந்த மரணங்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தையும் சதி திட்டத்தையும் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட இல்லை. ஆதாரங்களை தேடி அலைஞ்சப்போ தான் அமெரிக்க எழுத்தாளர் கிரெகரி டக்ளஸ் எழுதிய கான்வர்சேஷன் வித் த க்ரோங்கிற புத்தகம் பல மர்மமான வினாக்களுக்கு விடையாக அமைந்தது. அமெரிக்க உளவுத்துறையை சிஏஏன்னு சொல்லுவாங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் எல்லா நாடுகளையும் ரகசியமாக கண்காணிக்க ஆரம்பித்தது. அமெரிக்கா தன்னை உலக தாதாவாக முன்னிறுத்திக்க செய்யாத தகுதி திட்டங்களே கிடையாது. நிறைய நாடுகளுடைய அரசாங்கங்கள் மாறுவதற்கு கூட காரணமாக இருந்தது இந்த சிஏ என்கிற உளவு அமைப்பு தான். நிறைய பணங்களை முதலீடு செய்தார்கள். சிலி நாட்டில் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்சதெல்லாம் உதாரணம். இன்னும் எத்தனையோ சதித்திட்டங்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட சிஏஏ உளவுத்துறையின் 2ஆம் கட்ட இயக்குனராக இருந்த ராபர்ட் ட்ரௌலி கிட்ட தான் இப்போது கிரெகரி டக்ளஸ் ஃபோனில் உரையாற்ற போகிறார். ராபர்ட் ட்ரௌலியும் பணி ஓய்வு பெற்ற பிறகு தன்னோட வாழ்க்கையின் வரலாற்றை திறம்பட எழுதக்கூடிய ஒருவரை தேடிட்டு இருந்தார். அவர்தான் கிரெகரி டக்ளஸ். பல வரலாற்று நிகழ்வுகளை, உளவுத்துறை பற்றி நிறைய புத்தகங்களை எழுதி வெளியிட்டவர். இவங்க 2 பேரும் ஃபோனில் அடிக்கடி பேசினாங்க. கிரெகரி டக்ளஸ் நிறைய மர்மமான சுவாரஸ்யமான கேள்விகளை கேட்பார். அதுக்கு க்ரோவும் சளைக்காமல் பதிலளிப்பார். 1993 தொடங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் இந்த உரையாடல் நடந்துச்சு. இந்த உரையாடல் தான் பின்னாடி 870 பக்கங்கள் கொண்ட கான்வர்சேஷன் வித் த க்ரோங்கிற பேரில் புத்தகமாக வெளியாகி சிஇஏவோட முகத்திரையை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. இதனால கான்வர்சேஷன் வித் த க்ரோலியை எல்லாரும் க்ரோன்னு தான் அழைப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் நடைபெற்ற உரையாடலில் இது முக்கியமான நாள். ஜூன் 5, வெள்ளிக்கிழமை 1996. சரியாக மதியம் 1:45 மணி அளவில் கிரெகரி டக்ளஸ் ராபர்ட் ட்ரம்பிள் க்ரௌலிக்கு ஃபோன் பண்ணார். மதியம் 2:10 வரை இந்த உரையாடல் தொடர்ந்துச்சு. சரியாக 25 நிமிடம் நடந்த இந்த உரையாடல் எல்லா மர்ம முடிச்சுகளையும் அவில் தெரிய போகுது. இந்த உரையாடலை புத்தகமாக வெளியிட்டப்ப இந்த புத்தகத்தில் ராபர்ட் ட்ரம்பிள் க்ரௌலிக்கு ஆர்டிசினும் கிரெகரி டக்ளஸ்க்கு ஜிடினும் குறிப்பிட்டிருக்காங்க. நாமும் அப்படியே பார்ப்போம். 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்ப க்ரௌலி டக்ளஸ் கிட்ட கேட்குறாரு, உரத்த வாய் பேசும் பசுவை நேசிப்பவர்கள் நாங்கள் எவ்வளவு புத்திசாலிக, உலகில் எப்படி பெரிய சக்தியாக இருக்கப் போகிறோம் என்று தற்பெருமை பேசிக்கொண்டு 60களில் ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருந்த அவர்கள் அணுகுண்டு தயாரிக்கும் வேலையை தொடங்கினார்கள். அதன் தலைமை நிபுணர் வெடிகுண்டை உருவாக்கும் திறன் கொண்டவர். அவரை வேண்டான்னு பல முறை எச்சரித்தோம். ஆனால் என்ன திமிரு அவருக்கு, இந்தியாவை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னார். அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஜிடி? இப்போ ஜிடி கேட்குறாரு, யார் அந்த ஜோக்கர்? ஆர்டிசி பதில் சொல்கிறார், ஜிடி நீங்கள் விரும்பினால் பெயரை சொல்கிறேன். அவர் பெயர் ஹோமி பாபா. வியன்னா கூட்டத்துக்கு போயிட்டு இருக்கப்ப போயிங் 707 விமானத்தை சரக்கு கிடங்குல வெடிகுண்டை வைத்து ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் வெடிக்கச் செய்தோம். எந்த ஆதாரமும் கிடைக்கல. அது எதிர்பாராத விபத்தாக மாற்றப்பட்டது. ஜிடி என்னை நம்புங்க, அவரது செயல் மிகவும் ஆபத்தானது. இப்பொழுது உலகம் பாதுகாப்பாக இருக்கிறது. 22வது உரையாடலாக பதிவாகி இருக்கும் இதில் க்ரோ பாபாவை வெடிகுண்டு வைத்து நாங்கள் தான் கொன்றோம் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். அந்த செயலை உலக அமைதிக்காக செய்தோம் என்று நியாயப்படுத்தவும் செய்கிறார். இப்போ ஜிடி கேட்கிறாரு, எத்தனை பேர் அவரோட விமானத்தில் போனாங்க? ஆர்டிசி பதில் சொல்கிறார், யாருக்கு தெரியும், அதை பற்றியெல்லாம் யார் கவலைப்பட்டா? ஆர்டிசி சொல்கிறாரு, வியன்னா நாட்டு மேலே பறக்கும்போதே வெடிக்க வைக்க பார்த்தோம். ஆனால் மலைத்தொடர் தான் விமானத்தோட பாகங்கள் சிதறிவிட சரியான இடம்னு தேர்ந்தெடுத்தோம். தொடர்ந்து சொல்கிறார், இன்னொரு பசி விரும்பி கந்தலாடை அணியும் லால் பகதூர் சாஸ்திரியையும் கொன்றோம். ஜிடி உங்களுக்கு தெரியாது இவங்களை பற்றி. அணுகுண்டு தயாரிக்க நெருக்கமாக அவங்க போயிட்டாங்க. ஒருவேளை அதை பாகிஸ்தான் மேலே போட்டால்? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரஷ்யாவோட நல்லா இருக்காங்கன்னு. ஒருவேளை அவங்க பனாமா கேனல்லையோ லாஸ் ஏஞ்சல்ஸையோ அந்த அணுகுண்டை போட்டிருந்தா? நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஜிடி கேட்குறார், யார் அந்த சாஸ்திரி? ஆர்டிசி பதில் சொல்கிறார், அணுகுண்டு தயாரிக்க ஒப்புதல் அளித்தவர். பாபா ஒரு மிகச்சிறந்த அறிவாளி.
அவர் அதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அதனால்தான் 2 பேரையுமே நாங்கள் கொன்றோம். இந்த உரையாடல் சிஏவோட இன்னொரு முகத்தையும் காட்ட தவறலை. அது மட்டும் இல்லை, ஆசியாவோட நிரந்தர உணவு அரிசி தாங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் நெல் பயிர்களையும் அழிக்க திட்டம் இருந்துச்சு. அதுக்காக சில நோய் கிருமிகளை கண்டுபிடிச்சோம். அது நெல் வயல் பூரா பரவி மொத்த நெல்லையும் அழிச்சிரும். என்ன இந்தியர்களே, இத்தனை திமிரோடு பேசும் ராபர்ட் ரம்பல் க்ரௌலியின் வாக்கு மூலம் அதிர்ச்சியாக இருக்கிறதா? ஆம், இந்திய தாய்நாட்டின் நாம் பார்க்காத, புரிந்து கொள்ள முடியாத வலிமிகுந்த பக்கங்கள் எத்தனையோ. நாங்கள் எதற்காக இந்திய திருநாட்டின் விலைமதிப்பில்லா மகனை இழந்தோமோ அதை அடையவே பயணிக்கிறோம். எங்கள் இலக்குகளை நீங்கள் தள்ளி போட்டிருக்கலாம், ஆனால் யாராலும் எங்கள் கனவுகளை கொள்ளை கொள்ள முடியாது. நாங்கள் செய்திருக்கிற அணுகுண்டு சோதனைகளும் 3 கட்ட அணுசக்தி திட்டத்தில் பெற்றிருக்கிற வெற்றியும் இந்திய தலைமகனாம் ஹோமி பாபாவிற்கு சமர்ப்பணம். பாபா வகுத்த பாதையில் நம்பிக்கையோடு எங்கள் பயணம் தொடரும்.